ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐநாத்து நியூஸில் வந்து என்ன நடக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்துட்டு நம்ம சோழனை கூப்பிட்டு நம்ம காயத்ரி விட்டு தான் போகிறாங்க. ஆனால் நிலா நம்ம சோழனுக்கு வந்து தெரியவே தெரியாது. சோழன் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லவும் நிலா சொல்லவும் உடனே சோழன் வந்து எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களை லவ் பண்ணுறேன், அதுக்கு பிறகு நம்ம இந்த டைவர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிற வேண்டாம், நம்ம ஒன்றாவே வாழலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் வந்து கற்பனையும் கனவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கல. இவங்க வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் நம்ம நிலாவோட பாஸ் இருக்கார்லையே, அவர் வந்து பார்த்துட்டு நம்ம கடுப்பில் வந்து போகிறாரு. இவன் வேறு அப்படி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிலாவும் சோழன் காரில் வந்து போகிறாங்க. ஸோ நம்ம நிலா வந்துட்டு எங்கே போச்சு, சோழன் வந்துட்டு எங்கே போகிறீங்க கேட்குறாங்க. ஒரு இடத்துக்கு போகிறாங்க, லெஃப்ட்டை போங்க ரைட் போங்க சொல்லிட்டே இருக்காங்க. எங்கே தான் கூட்டு போகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம காயத்ரி விட்டு தான் கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு நீங்கள் போய் அங்கே சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா எதுக்குங்க, நான் எப்படிங்க உங்கள் மூஞ்சில் போய் முடிப்பேன் அப்படின்னு. அதெல்லாம் மொதல் ஏமாத்தலாம் உங்களுக்கு தெரிஞ்சில்ல, ஏன் இப்போ சாரி கேட்குறது கூட உங்களுக்கு சொல்ல தெரியாதா, வாய் மட்டும் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் சொல்கிறாங்க. அந்த மாதிரி காயத்ரி வீட்டுக்கே போயிட்டாங்க. போய் இந்த மாதிரி உங்களை வந்து ஹர்ட் பண்ணதுக்கு, உங்களை ஏமாத்தினதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாரி அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவன் வந்து நம்ம சேரன்கிட்ட வந்து வேலை செய்கிற இடத்துக்கே வந்து போயிடுறாங்க. போயிட்டு அங்கே வந்துட்டு சேரன் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சந்தாவும் அங்கே வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம சண்டை வரவும் அவங்க என்னமோ சாப்பாடு என்னமோ ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. உடனே வந்து பல்லாவை கொடுத்துட்டு சேரனுக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா சேரன் வந்து யோசிக்கிறாங்க. உடனே பல்லவா அதை எடுத்து மறுபடியும் சேரனை கூட்டிட்டு இப்போ சேரன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பல்லவா வந்துட்டு சந்தாட்ட கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பாஷெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு ஹார்ட்டின் கொடுத்து உங்களை நான் காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா அண்ணன் இன்ட்ரெஸ்ட் ஆகும், எக்ஸைட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பல்லவன் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து சொல்லவும், பொறுக்கினா அது வந்து ஒரு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சந்தா போய் அடிக்க போகிறாங்க. அப்படியே ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அதோட வந்து இன்றைக்கி வந்து சீரியல் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ ஓகே, போய்ட்டு அந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் என்ன சொல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.